எப்படி இருக்க? ஐ லவ் யூ. என் கதைலாம் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. நான் என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்றேன். பைபாஸ் லாரினா பிரேக் பிடிக்காது, ஏன்னா யாருக்குமே பிடிக்காதுன்னு சொன்னான். ஜொமேட்டோ ஓடிட்டு இருந்த ஒருத்தனும் என்னன்னு பார்ப்போம். எனக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட கால் வந்துச்சு, மீட் பண்ண போனேன். தனியாக தான் வந்திருப்பானா? கபோர்டு தூக்க கூப்பிட்டுருக்கான் 5 பேரை கூப்பிட்டு வர்றதுக்கு. இன்னும் எக்ஸைட் ஆக மாட்டேங்கிறான். ஆனால் ஷோரூம்ல சிம் கார்டு வாங்க வந்த மாதிரி சாஃப்ட் ஆகிட்டேன். கண்டென்ட்டுக்கு வா. சரி, டிடிஎஃப் மாதிரி இருக்க, ட்ராவல் பண்ணிட்டு பேசுவோம். அது சரி. ஓகே, சென்னை அது ஒரு நல்ல இடம் இல்லை. ஆனால் நான் அங்கே ஃபேக் சர்டிஃபிகேட்டை தான் தேடினேன். நான் அங்கே ரேண்டமாக ஒரு நாள் கேமிங் சென்டரில் வந்து நான் பார்த்தேன். அவனுக்கு அடிச்சு தரேன்னு சொன்னான். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டேன். ப்ரோ பிரச்சனை எதுவும் வராதில்ல? ப்ரோ பிரச்சனை எதுவும் வராதில்ல? ப்ரோ பிரச்சனை உனக்கு என்னடா பிரச்சனை? உன்னால 5 நாளா நான் எடுத்து தேய்ச்சிட்டு இருக்கேன். ப்ரோ ஹேர் கட்டிக்கலாமா? அப்போதான் பிளானே போட்டேனே. என்னடா சொல்ற? அவன் ஸ்விம்மிங் பூல் தண்ணியை சேர்த்து குடிச்சிருவான் போல இருக்கு மச்சான். உள்ள கூட்டு போயிடணும். உள்ள விழுந்துருவானா பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் சொல்றேன். அவனை உள்ள கூட்டு வந்துட்டான். ப்ரோ உனக்கு என்னதான் ப்ரோ பிரச்சனை? 400 பேர் வாழ்க்கையை நான் மாத்திருக்கேன் ப்ரோ, நம்பி பண்ணு ப்ரோ. ரொம்ப ரொம்ப டீசெண்டாக யோசிச்சா கூட சோஷியல் மீடியாவில் சீரம் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு இருக்கீங்க. நீங்கள் போய் ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் அடிச்சு எப்படி ப்ரோ? கோச்சிட்டு உடனே போயிட்டான். ப்ரோ 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 என்னடா சொல்ற? ஃபுல்லாக கேள்றா. அவன் ஃபேக் சர்டிஃபிகேட் அடித்து கொடுத்த மொத்த லிஸ்ட்டையும் காமிச்சு பேசிட்டு இருந்தான். 400 பேர் இருக்காங்கன்னு. நான் என்ன பண்ணேன், அவன் போனதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். உங்கள் ஃபோனுக்கு ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இப்போதான்டா கதை ஆரம்பமே. சர்டிஃபிகேட் வாங்கினவெல்லாம் சும்மா விட்டுருவேனா? அது எப்படி தப்பு செஞ்சால் நிம்மதியாக இருக்க முடியும்? ஒருத்தண்டையும் கால் பண்ணி வெறும் 3000 கேட்டேன். இது ஒரு ஆள் கிட்ட 3000 ரூபாயா? நீ கம்பெனி சொன்ன நிறுவனத்தை பத்தியா? 10 பேர் 30,000, 100 பேர்னா 3 லட்சம், 400 பேர்னா 12 லட்சம்டா. அமௌண்ட் பெருசாக இருந்தால் போலீஸ்கிட்ட போயிடுவாங்க. கம்மியாக வாங்கினா ஈஸியாக ஒருத்தண்டி வாங்கிடலான்னு இப்படியே பல லட்சம் சம்பாரித்தேன். செஞ்சுட்ட. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் விற்றவனை பார்த்தியா இல்லையா? லாஸ்ட்டாக ஒரு நாள் வந்தான். ஆள் பார்க்க தான் ஜொமேட்டோ கோல்ட் சப்ஸ்கிரிப்ஷன் போட்ட மாதிரி இருக்கான். ஆனால் கஞ்ச பையன் எவ்வளோ லேட்டாக காசு கொடுத்துருக்கான். சாயா பேங்க் சாங்ல கேஸ்ட் ஆன மாதிரி இவன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கான். சரி விடுறா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி பாரு என்னன்னு. ஒன்று கவனிச்சிங்களா? ஒரே பதட்டத்திலே தான் இருந்தான் அவன். நான் வரத்துக்கு முன்னாடியில இருந்து நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு. டேய், நான் வீட்டுக்கு கிளம்பணும். இது என் ஃப்ரெண்டை பற்றின கதை மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்ன கதை. சர்டிஃபிகேட் அடித்தது நான் இல்லை, அவன் தான். பயந்துட்டு இருந்ததை கண்ணால் பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு அவங்க தாத்தா கிட்ட இருந்து. அவனுக்கு அவங்க அம்மா அப்பாலாம் கிடையாது, அவங்க தாத்தா பாட்டி தான் வளர்க்குறான். என்ன சொன்னால கேட்க மாட்டேங்கிறான். ஃபேக் சொல்லி அடிச்சு தான் வாழ்க்கையை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். திருத்த முடியலன்னு சொன்னார். ஏதோ என்னால் முடிஞ்ச கதையை சொல்லி அவனை எப்படி பயமுத்தி வைக்கணும்னு தெரியும். கம்பார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்னால ஈஸியாக நம்பிடுவான். அவங்க வீட்டில் எல்லாரும் இன்னசென்ட்டாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு படித்து வந்தவங்க. இவன் இப்படி ஷார்ட்கட்டில் போகிறது கரெக்ட் இல்லைன்னு தோணுச்சு. என்னால் முடிஞ்ச கதையை சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் சர்டிஃபிகேட்டை தூக்கி எறிஞ்சிருப்பான். இப்போ படித்து பாஸ் பண்ணால் போதும் மைண்ட் செட் வந்துருக்கும். இந்த ஃபேக் சர்டிஃபிகேட் விற்கிறவன் கண்டிப்பாக ஒரு நாள் திருந்துவான். எல்லாம் ஒரு லெசன் தானே. ஒரு மெசேஜ் பண்ணால் பார்க்க விட மாட்டேல. சிப்போடா. 8th இப்படி மேக்ஸ் கிளாஸ் வைக்கிறப்போ காண்டாக தான் இருக்கும்.
அதே ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். தெரிஞ்சு தப்பு பண்ணுறவனை விட தப்பு பண்ணிட்டு லேட்டாக திருந்திக்கலான்னு தப்பு பண்ணுறவங்க தான் அதிகம். ஆனால் திருந்தி நேர்மையாக நல்ல வழியில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா சாய் பெங்கு சாங் மாதிரி கேட்க அதுவும் பிடிச்சிடும்.